கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1742 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 49 அதிகாரம் 17வது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது, உருவாக்குகிற பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை பாழாக்கும்படியாகவும் ஆண்டவரை விட்டு அவர்களை பிரிக்கும்படியாகவும் சாத்தான் சில சூழ்ச்சிகளை, சில இச்சைகளை, சில ஆசைகளை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தான். எனவே அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகிவிட்டது. அதே போல இன்றைக்கும் பரிசுத்தவான்களை பாழாக்கும்படியாக, விசுவாசிகளை பாழாக்கும்படியாக அநேக மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கங்களே சில சட்டங்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. இங்கே ஆண்டவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறார், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போய்விடுவார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, குடும்பத்திலே உனக்கு பிரச்சனை இருக்கலாம், எதிராளிகள் மூலம் பிரச்சனை இருக்கலாம், சத்துருக்கள் மூலம் பிரச்சனை இருக்கலாம், கடன் மூலம் பிரச்சனை இருக்கலாம், தோல்விகள் மூலம், நஷ்டங்கள் மூலம் பிரச்சனை இருக்கலாம், உறவுகள் மூலம் பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆறுதலின் செய்தி, இந்த மனிதர்கள் போகாவிட்டாலும் உங்களை இதுவரை பயமுறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் மாறப்போகிறது. உன்னை நிர்மூலமாக்கி கொண்டிருந்த பிரச்சனை, உன்னை பாழாக்கி கொண்டிருந்த பிரச்சனைகள், நான் ஏற்கனவே சொன்னதை போல கடனாய் இருக்கலாம், பகையாய் இருக்கலாம், தோல்வியாய் இருக்கலாம், நஷ்டமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் உன்னை விட்டு புறப்பட்டு போய்விடும். இன்னும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உனக்கு எதிரடையாய் இருந்த மனிதர்கள் உன் பட்சத்தில் வந்து விடுவார்கள், உன் மீது அன்பு செலுத்துவார்கள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரோடு வாழ், கர்த்தருக்குள்ளே இரு, அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில் கடன்கள், பகைகள், நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் நிர்மூலமாக்கி பாழாக்கி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலாய் சொல்லுகிறீர், அவைகளெல்லாம் உன்னை விட்டு புறப்பட்டு போய்விடும். உனக்கு எதிரடையான காரியங்கள் வாய்க்காதே போகும். நீயோ சமாதானமாய் வாழ்வாய். இதுவரை உன் சமாதான வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இன்றோடு முடிவு வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, உன் சமாதான கேடுகள் மாறுகிறது, சமாதான சூழ்நிலைகள் மாறுகிறது என்று சொல்லி ஹல்லேலூயா கலங்கி நின்றாய். எனக்கு சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை, என் சமாதான சூழ்நிலை மாறிவிட்டது என்று கலங்கி நின்றாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தேடி சமாதானம் வரும். உன்னுடைய சமாதானத்தை கெடுத்த காரியங்களெல்லாம் உன்னை விட்டு வெளியேறுகிறது. நிர்மூலமாக்கின, பாழாக்கின காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறுகிறது. சமாதானம் உன்னை தேடி வரும். உன் வாழ்வு செழிக்கும். உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.